தாமரை சின்னத்தில் போட்டியிடுறான். நேரடியாக களத்திலே 27 இடத்துல பாஜக போட்டியிட்டால் கூட்டணி கட்சிகளின் வழியாக கொல்லைப்புறமாக மறுபடியும் போட்டியிடுறான். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒருவேளை ஒரு அதிமுகவினுடைய அணி வெற்றி பெறுகிறது, நான் சொல்றது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெற்றி பெறாம எதிர்கட்சி வலிமை வருகிற போது அதிமுக ஒரு 30 இடங்கள் ஜெயிக்கிறது, பாஜக கூட்டணியோடு சேர்த்து ஒரு 40 இடம் ஜெயிக்குதுன்னா யார் தமிழ்நாட்டு எதிர்கட்சி? சனி போனால் தனியாக போகாதுன்ற மாதிரி அவங்க சாதியவாதத்தை சேர்த்து கொண்டு வரும். சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் சாதி மத மோதல்களை கூர்திட்டுகிற அரசியலை வடமாநிலங்களிலே நிகழ்த்தியதை போல தலித் அல்லாதவர்கள் என்று இடைநிலை சாதிக்காரனை, ஆதிக்க சாதிக்காரனை, உழைக்கும் சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருக்கிறவனோடு ஒரு மோதல் போக்கை உண்டாக்குகிற அரசியலை பாஜக தெளிவாக செய்வான். மதவாத சக்தியை எதிர்த்து திருமாவளவன் தமிழ்நாட்டு அரசியல் கால் பதிக்க வேண்டும், சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், சில வேலைகள் திருமாவளவனுக்கு இருக்குதுன்னு முன்மொழிகிறீங்க. அப்படின்னா திமுகவையும் அவர் சாட வேண்டும் இல்லவா? திமுகவை சாட வேண்டிய இடத்திலே நிச்சயமாக அவர் சாடுவார். அவர் வேங்கைவேல் விஷயத்தில் திமுகவோடு உடன்பட்டு போனாரானா போகலை. மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார். அவங்க பல வகையான சமரசங்களுக்கு உட்படுத்தினாலும் கூட அவருடைய போர்க்குரல் என்பது மதச்சார்பின்மையினுடைய போர்க்குரலாக தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருக்கிறது. சாதி ஒழிப்பு மாநாடுகளை அவரால் நடத்த முடியும். சனாதன ஒழிப்பு என்று வெகுஜனங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை, வெகுஜனங்களுக்கு விரோதமான விஷயத்தை அவர் உரத்து பேசக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். சனாதன ஒழிப்பு மாநாட்டை அவரால் நடத்த முடிகிறது. அவர் மாநாட்டை நடத்துனதுனால தான், அவர் அந்த குரல் கொடுத்ததுனால தான் அதை மேற்கோள் காட்டி உதயநிதி போன்ற பெரிய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் பேச முடிகிறது. சாதிய மனம் இறுகி போய் கிடக்கிற போது அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றி இந்த இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் என்று காவல்துறையின் மூலமாக அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள், ஆதிக்கவாதிகள் அதை நிலைநிறுத்துகிறார்கள். ஆனால் இப்போ கொடியை ஏற்ற முடியவில்லை என்று ஒரு குமுறுகிறார்ல, இவர் இந்த கொள்கையவே பேச முடியாத வாயடைக்கக்கூடிய நிலைமையில எல்லா தலித் தலைவர்களையும் வளைத்து பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ கொடி முக்கியம் அல்ல, கொடியை ஏற்ற விட்டுட்டு கொள்கையை பறிச்சுட்டானா என்ன பண்றது? நாம் இந்த குரலையே எழுப்ப முடியாமல் போயிட்டா என்ன பண்றது? அதைத்தான், அதாவது எல்லா தரப்புலையுமே அந்த பிரச்சனை இருக்கிறது. மக்கள் பிரச்சனையில மக்களுக்கு அவர்களுடைய அடிப்படை உரிமைகளில் கை வைப்பதற்கான ஏதாவது சிக்கல் வரும் என்றால் நிச்சயமாக அவர் திமுகவுக்கு எதிராகவும் போராடுவார், பாஜகவுக்கு எதிராகவும் போராடுவார். தமிழ்நாட்டிலே அடுத்த எதிர்க்கட்சி தலைவராக திருமாவளவன் உருவாகி வருகிறார் என்கிற சூசகமான விஷயத்தை தான் நான் இந்த சட்டமன்றத்திலே அவர் போட்டியிடுவதை பார்க்கிறேன்.